நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பானது அலகு 5 நீர் மாசு. நீர் மாசு என்றால் என்ன என்று அறிவதற்கு முன்னால் மாசுபாடு என்றால் என்பதை அறிந்து கொள்வோம். மாசுபாடு என்பது சுற்றுச்சூழலில் உள்ள இயற்கை வளங்களை பாதிக்கும் வகையில் எதிர்மறையான மாற்றங்களை உருவாக்கும் நிகழ்வாகும். இந்த மாசுபாடானது பல்வேறு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் வகையானது காற்று மாசுபாடு. காற்று மாசுபாடு ஏற்பட முக்கிய காரணமாக தொழிற்சாலைகளில் இருந்து வெளியிடப்படும் புகைகள், வாகன எரிபொருள் உமிழ்வுகள், கோரை கட்டிகளை எரிப்பதனால் வரும் புகைகள் ஆகியவற்றை கூறுகின்றனர். இதனால் பின் விளைவுகள் பல ஏற்படுகின்றன. மனிதர்களுக்கும் சரி, விலங்கினங்களுக்கும் சரி. மனிதர்களுக்கு முக்கிய உயிர் நோய்களாக ஆஸ்துமா, மார்பு தொற்று நோய்கள் ஆகியவை ஏற்படுகின்றன. இது மட்டுமில்லாமல் குளோரோ புளோரோ கார்பன் என்னும் நச்சானது ஓசோன் அடுக்கில் சேர்ந்து மனிதர்களுக்கு தீங்கை விளைவிக்கின்றது. இரண்டாவது மாசுபாடாக நில மாசுபாடு. நிலம் மாசுபாடு அடைய முக்கிய காரணமாக பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் மின் குப்பைகளை கூறுகின்றனர். அது மட்டுமல்லாமல் நிலங்களில் உபயோகப்படுத்தும் ரசாயன உரங்களை அதிகமாக பயன்படுத்துவதால் நிலமானது மாசுபாடு அடைகிறது. நிலம் மாசுபடுவதனால் பின் விளைவுகளாக நிலவளங்களின் தரமானது குறைந்து விடுகிறது. அது மட்டுமல்லாமல் விவசாய உற்பத்தியும் உற்பத்தி திறனும் மிகவும் குறைந்து வருகிறது. மூன்றாவதாக ஒலி மாசுபாடு, நாய்ஸ் பொல்யூஷன். ஒலி மாசுபாடு அடைய முக்கிய காரணமாக வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் இருந்து வரும் அதிக ஒலியாக மக்கள் கூறுகின்றனர். அது மட்டுமல்லாமல் விழாக்களில் பயன்படுத்தப்படும் ஒலிபெருக்கியும் அதிக ஒலியை உருவாக்குகின்றது. இந்த ஒலி மாசுபாட்டினால் பின் விளைவுகளாக மக்களுக்கு, குழந்தைகளுக்கு, முக்கியமாக முதியவர்களுக்கு மன அழுத்தம் மற்றும் செவி வழி சிரமம் ஏற்படுகின்றது. அடுத்ததாக ஒலி மாசுபாடு, லைட் பொல்யூஷன். ஒலி மாசுபாடு அடைய முக்கிய காரணமாக நகரங்களில் அதிகமாக பயன்படுத்தப்படும் செயற்கை விளக்குகள் முக்கிய காரணமாக அமைகின்றது. இதன் பின்விளைவாக இரவு நேர கிரகண பாதை மற்றும் உயிரினங்களின் இயற்கை நடத்தை பாதிப்பு ஆகியவை ஏற்படுகிறது. அடுத்து வெப்ப மாசுபாடு. வெப்ப மாசுபாடு அமைய முக்கிய காரணமாக தொழிற்சாலைகளில் இருந்து வெளியிடப்படும் சூடான நீர் முக்கிய காரணமாக அமைகின்றது. இதன் பின்விளைவாக நீர்நிலைகளில் வெப்பநிலை அதிகரித்து அதனை குடிக்கும் உயிரினங்கள் பாதிப்படைகின்றன. அடுத்து அணுக்கதிர் மாசுபாடு. அணுக்கதிர் மாசுபாடு அடைய முக்கிய காரணமாக அணு உலைகள் மற்றும் அணு ஆயுதங்கள் அமைகின்றன. இதன் பின்விளைவாக தீவிர நோய்கள், கேன்சர் மற்றும் ஒரு சில நிமிடங்களில் மரணம் கூட இது ஏற்படுத்துகிறது. அடுத்து நம் தலைப்பு நீர் மாசுபாடு. நீர் மாசுபாடு என்பது மனித வாழ்வு மற்றும் மற்ற உயிரினங்களின் மீது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நீரின் புவியியல், வேதியியல் அல்லது உயிரியல் குணாதிசயங்களில் ஏற்படும் விரும்பக்கூடிய அல்லாத மாற்றமாக வரையறுக்கப்படுகிறது. நீர் மாசுபாடு என்பது இயற்கையான நீர்நிலைகளில், முக்கியமாக ஏரிகள், கடல்கள், குளங்கள், நிலத்தடி நீர், பாசறை, குப்பை, வேதிப்பொருட்கள் மற்றும் நச்சுத்தன்மை உயிரினங்களின் பயன்பாட்டை பாதிக்கும் நிலையாகும். காரணங்கள். இது நீர் மாசுபாடு. இதில் நாம் அடிக்கடி உபயோகப்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்கள், தேவையற்ற குப்பைகள் அனைத்தும் நீர்நிலைகளில், குளங்களில், ஏரிகளில், கிணறுகளில் வந்து கலந்து நீரின் தரத்தை குறைக்கின்றன. அடுத்ததாக நீர் மாசுபாட்டின் பல்வேறு காரணங்கள். நீர் மாசுபாடு உலகளாவிய அளவில் ஒரு பெரிய சவாலை ஏற்படுத்தும் பிரச்சனையாக உள்ளது. இது பல்வேறு காரணங்களால் ஏற்படுகிறது. அவை பல்வேறு செயல்பாடுகளின் மூலம் நீர்நிலைகளுக்கு மாசுகளை சேர்க்கின்றன. இப்பொழுது ஒவ்வொரு காரணமாக பார்க்கலாம். முதல் காரணம் தொழிற்சாலை கழிவுகள். தொழிற்சாலைகளில் இருந்து வெளியிடப்படும் ரசாயனங்கள், உப்பு, இரும்பு, கனிமங்கள் மற்றும் எண்ணெய் கழிவுகள் நீர்நிலைகளில் வந்து சேர்ந்து நீரை மாசுபடுத்துகின்றன. இதன் பின்விளைவாக நீரின் ரசாயன அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படுகிறது.
அது மட்டுமல்லாமல் நீர்வாழ் உயிரினங்களின் உயிரை கொள்ளும் அளவிற்கு அந்த நீரானது செயல்படுகிறது. அடுத்ததாக வேளாண்மை கழிவுகள். வேளாண்மை கழிவுகளில் முக்கிய காரணமாக விவசாயம் செய்யும் பொழுது மக்கள் உபயோகிக்கும் உரங்கள், பூச்சி விரோதிகள், அதாவது பெஸ்டிசைட் எனப்படும் பூச்சி விரோதிகள் மற்றும் ரசாயன பொருட்கள் நீருடன் கலந்து விடுகிறது. இதன் விளைவாக நிலத்தடி நீரிலும் மற்றும் ஏரிகளிலும் உப்புக்களும் ரசாயனங்களும் சேர்ந்து நீரை மாசுபடுத்துகின்றன. நச்சு நிறைந்த நீர் நிலத்தில் இருக்கும் உயிரினங்களுக்கு மிகவும் ஆபத்தாகவும் அமைகின்றது. அடுத்ததாக பிளாஸ்டிக் கழிவுகள். பிளாஸ்டிக் பொருட்கள் நீர்நிலைகளில் கழிவுகளாக கரைந்து விடுகிறது. இதன் பின்விளைவாக நீர் மாசுபாட்டிற்கு முக்கியமாக காரணமாக இருந்து விடுகிறது. நீர்வாழ் உயிரினங்கள் பிளாஸ்டிக்கை உணவாக தவறான முறையில் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவை உயிரை இழக்கின்றன. அடுத்ததாக நகர நீர்வழிகள், அர்பன் ரன் ஆஃப். இதற்கு முக்கிய காரணமாக நகரங்களில் இருந்து மழைநீர் மூலம் வீதிகளில் உள்ள எண்ணெய், தூசி மற்றும் பாக்டீரியாக்கள் நீர்நிலைகளில் செல்கின்றன. இதன் பின்விளைவாக நாளுக்கு நாள் மாசுக்கு அதிகரித்து நீர் அழுக்கு மற்றும் அசுத்தம் ஏற்படுத்தி விடுகிறது. அடுத்த முக்கிய காரணியாக கடல் மற்றும் கடல் வளங்கள், மெரைன் அண்ட் ஓஷன் பொல்யூஷன். இதற்கு முக்கிய காரணமாக கடல் மற்றும் கடலோர பகுதிகளில் எண்ணெய் கசிவுகள், தொழிற்சாலை கசிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் இந்த நீரை மாசுபடுத்தி விடுகின்றன. இதன் பின்விளைவாக கடல்வாழ் உயிரினங்களின் உயிர் முன்னேற்றம் பாதிப்படைகிறது. அது மட்டுமல்லாமல் கடல் உணவுப் பொருட்களில் நச்சுத்தன்மையும் கலந்து விடுகிறது. அதனை உட்கொள்வதன் மூலம் கடலில் உள்ள சில உயிரினங்கள் அனைத்தும் இறந்து விடுகின்றன. அடுத்த நீர் மாசு அடைவதற்கு முக்கிய காரணியாக திடச்சத்து, செடிமெண்டேஷன் அமைகின்றது. நிலத்தில் இருந்து வரும் மண் மற்றும் பாறைகள் நீர்நிலைகளில் சேர்ந்து விடுகின்றன. நீர்நிலைகள் என்பது குளங்கள், ஆறுகள், கிணறுகள், ஏரிகள், நிலத்தடி நீர் அனைத்து இடத்திலும் கலந்து விடுகின்றது. இப்படி கலந்து விடுவதனால் நீர் அளவு மட்டும் குறைவாகுவது மட்டுமல்லாமல் உயிரினங்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுகிறது. அடுத்ததாக வெப்ப மாசுபாடு, தெர்மல் பொல்யூஷன். வெப்ப மாசுபாடுக்கு காரணமாக தொழிற்சாலைகள் அல்லது கட்டிடங்களில் இருந்தும் வெளிப்படும் சூடான நீர் அமைகின்றது. இது என்ன விளைவை ஏற்படுகிறது என்றால், நீர் வெப்பநிலை அதிகரித்தால் நீர்வாழ் உயிரினங்கள் உயிர் கொள்ளும் நிலை ஏற்படும். அடுத்ததாக நோய்களுக்கு காரணமாக இருக்கும் மாசு, பேத்தோஜெனிக் பொல்யூஷன். மனிதர்களின் மற்றும் விலங்குகளின் கழிவுகள் மாசுபட்ட நீர் மூலம் பரவுகிறது. இதன் பின்விளைவாக பாக்டீரியாக்கள் மற்றும் வைரஸ் கரைந்து மனிதர்களுக்கு நோயை ஏற்படுத்துகிறது. மேல்பரப்பு நீர் மாசுபாடு. மேல்பரப்பு நீர் மாசு என்பது உலகளாவிய மற்றும் நீண்ட கால சூழல் பிரச்சனைகளில் ஒன்றாகும். இது நதிகள், குளங்கள், ஏரிகள் மற்றும் கடல்களை போன்ற மேல் நீர் உட்புகுந்த உடல்கள் மாசுபடும் நிலையை குறிக்கிறது. இந்த மாசானது மனித செயற்பாடுகள் மற்றும் இயற்கை காரணிகளால் ஏற்படலாம். நீர் மாசுபாட்டினை வேறு வேறு வகைகளாக பிரித்துள்ளனர். நாம் இன்று ஒன்றொன்றாக காண்போம். முதல் வகையானது வேதியியல் கட்டுப்பாடு, வேதியியல் மாசுபாடு. இந்த வேதியியல் மாசுபாடானது ரசாயனங்கள், அதாவது குளோரின், புளோரின் என்ற கனிமங்கள் நீரில் சேர்ப்பதன் மூலம் வந்தடைகிறது. இரண்டாவதாக உயிரியல் மாசுபாடு. உயிரியல் மாசுபாடு என்பது சிறு சிறு நுண்ணுயிரிகள், அதாவது பாக்டீரியா, வைரஸ் மற்றும் புழுக்களினால் வந்தடைகிறது. இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து சுத்தமான தரமான நீரினை மாசடைய செய்கின்றது. அடுத்ததாக கண்ணோட்ட மாசுபாடு. கண்ணோட்ட மாசுபாடு என்பது பிளாஸ்டிக், கழிவு பொருட்கள் போன்ற திட உறிஞ்சுகளால் ஏற்படுகிறது. அடுத்த வகையாக உலோக மாசுபாடு. உலோக மாசுபாடு என்பது கடுமையான உலோகங்கள், அதாவது சீசம், கடாரம் போன்ற கடுமையான உலோகங்களை பயன்படுத்துவதனால் ஏற்படுகிறது. இந்த நீர் மாசு அது மட்டுமின்றி ஒரு சில மற்ற காரணங்களையும் கூறுகின்றனர்.
அதாவது மனித கழிவுநீர், தாவர நஞ்சுக்கள், கழிவுப் பொருட்கள், காட்டுமண் மற்றும் பருவமழை இவற்றையும் நீர் மாசு ஏற்படுவதற்கான காரணங்களாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இந்த படம் எவ்வளவு ஒரு நீரானது மற்ற திட பொருட்கள், திரவ பொருட்கள், கரிம பொருட்களால், பிளாஸ்டிக் பொருட்களால் அசுத்தமடைந்துள்ளது என்பதை காமிக்கின்றது. நீர் மாசுபாட்டால் ஏற்படும் நோய்கள் மற்றும் அவற்றின் விளக்கம். இந்த நீரானது நாம் தொடர்ந்து பிளாஸ்டிக் பொருட்கள், ரசாயன உரங்கள் இவற்றை தொடர்ந்து நாம் பயன்படுத்தி கொண்டும் உபயோகித்துக் கொண்டும் இருப்பதினால் சீக்கிரமாக மாசடைந்து விடுகிறது. இதனால் மனிதர்களுக்கு பெரும் விளைவினை ஏற்படுத்துகிறது. இதில் முதலாவதாக டைபாய்டு. டைபாய்டுக்கான முக்கிய காரணமாக சாலமனெல்லா டைபி என்னும் பாக்டீரியாவானது இந்த டைபாய்டினை ஏற்படுத்துகிறது. இதற்கு அறிகுறியாக கடும் காய்ச்சல், உடல் வலி, சீர்கலந்த மலச்சிக்கல் ஆகியவை ஏற்படுகின்றன. இந்த டைபாய்டுக்கு முக்கிய மூலமாக மருத்துவர்கள் மோசமான குடிநீரை, அதாவது கலந்த குடிநீர், இது மாசு பொருட்களால் கலந்த குடிநீரை மருத்துவர்கள் நம் மாசு கலந்த குடிநீரை, அதாவது மோசமான குடிநீரை அருந்துவதனால் இந்த டைபாய்டு ஆனது ஏற்படுகிறது என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். அது மட்டுமின்றி ஹெப்படைட்டிஸ் ஏ இது ஒரு வைரஸ் நோயாகும். இதன் அறிகுறியாக இரைப்பை வலி, மஞ்சள் காமாலை போன்றவை தோன்றும். இதற்கும் முக்கிய காரணமாக மருத்துவர்கள் மோசமான நீர் அல்லது உணவை அருந்துவதனால் இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ எனும் வைரஸ் நோய் ஏற்படுகிறது என்று கூறுகின்றனர். மூன்றாவதாக மிக முக்கிய கொடூர நோய் காலரா. இது விப்ரோ காலரே எனும் பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. இதற்கு அறிகுறியாக திடீர் தண்ணீர் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு போன்றவை ஏற்படுகிறது. இதன் மூலமாக மருத்துவர்கள் காலராவிற்கு முக்கிய காரணியாக மோசமான நீர் மற்றும் உணவு அருந்துவதையே கூறுகின்றனர். அது மட்டுமின்றி சிக்கன் குனியா மற்றும் டெங்கு போன்ற கொடூர நோய்களும் இந்த மோசமான மாசு கலைந்த நீரினை நாம் பருகுவதனால் ஏற்படுகிறது என்று மருத்துவர்கள் அறிவுரைத்து வருகின்றனர். அது மட்டுமின்றி ஒரு சில நோய்கள், அதாவது லெப்டோபோரோபைசிஸ், போலியோ மற்றும் கடுமையான தோல் நோய்கள் ஆகியவையும் நாம் இது போன்ற மாசு கலந்த நீரினை பருகுவதனால் ஏற்படுவதாக மருத்துவர்கள் சிபாரிக்கின்றனர். அடுத்து மேல்பரப்பு நீர் மாசின் விளைவுகள். உயிரினங்களின் நாசம். நீரின் தரம் குறைந்து கொண்டே வருவதால் அங்கு வாழும் தாவரங்கள் மற்றும் உயிரினங்கள் பாதிக்கப்படுகின்றன. பெரும்பாலான மீன்கள், புழுக்கள் மற்றும் பிற நீர் உயிரினங்கள் பாதிக்கப்படுகின்றன. ஏனென்றால் இவைகளின் வாழ்வாதாரமாக குளம், ஆறு, ஏரி இவை மட்டுமே உள்ளன. சோ அந்த குளத்தில் உள்ள மீன்கள், புழுக்கள், பிற நீர் உயிரினங்கள் ஆகியவை அந்த மாசு கலந்த தண்ணீரை பருகுவதனால் உயிரிழந்து விடுகின்றன. அடுத்து மாண்புமிகு பாதிப்புகள். மாசுபட்ட நீர் பருகுவதன் மூலம் மனிதர்களுக்கு பல நோய்கள், அவை பாக்டீரியா, வைரஸ் மற்றும் பேராசையான நோய்கள் ஏற்படுகின்றன. அடுத்ததாக பசுமை மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு. நீரின் மாசு சுற்றுச்சூழலை பாதிக்கின்றது மற்றும் நிலத்தில் இருந்து நீர் வருமானமும் குறைந்து விடுகிறது. அடுத்ததாக இவ்வளவு நேரம் நாம் நீர் மாசுபட்டால் மனிதர்களுக்கு ஏற்படும் தாக்கங்களை பார்த்தோம். இப்பொழுது விலங்குகள் மீது தாக்கங்களை பார்ப்போம். இதில் முதல் ஒன்றாக நீர்வாழ் உயிரினங்களுக்கு நச்சுத்தன்மை. இதில் மோசமான நீரில் கரைந்துள்ள ரசாயன பொருட்கள் மற்றும் எண்ணெய்கள் மீன்கள், பாசிகள் மற்றும் பிற நீர்வாழ் உயிரினங்களுக்கு நச்சாக இருக்கும். அது மட்டுமின்றி நீரில் ஆக்சிஜன் அளவு குறைந்து உயிரினங்களை உயிரிழக்க வைக்க செய்கிறது. இரண்டாவதாக பகுப்பு சங்கிலியில் பாதிப்பு. மாசுபட்ட நீரை குடிக்கும் விலங்குகள் அதில் உள்ள நச்சு பொருட்களை உட்கொண்டு பாதிக்கப்படுகின்றன. இது உணவு சங்கிலியை முழுவதுமாக பாதித்து விடுகிறது. மூன்றாவதாக மிக கொடுமையாக மரணத்திற்கான சூழலை இது உருவாக்குகிறது. அதிக வெப்பம் உள்ள கழிவு நீரால், அதாவது தெர்மல் பொல்யூஷன் என்னும் அதிக வெப்பம் உள்ள கழிவு நீரால் நீர்நிலையின் வெப்பநிலை உயர்ந்து விலங்குகள் உயிரிழக்கின்றன. எண்ணெய் கசிவுகள் கடல் பறவைகள் மற்றும் மீன்களையும் இது கொன்று விடுகின்றது. இப்பொழுது நாம்
மனிதர்களுக்கு ஏற்படும் விளைவுகள், விலங்குகளுக்கு ஏற்படும் விளைவுகளை பார்த்தோம். அடுத்து தாவரங்களுக்கு ஏற்படும் விளைவுகளை பார்ப்போம். இது தாவரங்களுக்கு உயிரியல் மண்டலங்கள் அழிவடைவது, நீர்நிலைகளின் இயற்கை உயிரியல் சுற்றுச்சூழல் மாற்றம். இதற்கு என்னென்ன தீர்வுகள் என்று பார்ப்போம். மாசுபட்ட நீரை சுத்திகரித்து பயன்படுத்த வேண்டும். தொழிற்சாலை கழிவுகளை நேரடியாக நீர்நிலைகளில் கலக்காமல் நிர்வகிக்க வேண்டும். அது மட்டுமின்றி கழிவு நீரை சுத்திகரித்து அதை மீண்டும் பயன்படுத்த வேண்டும். பருவ நிலைமைகள் மற்றும் இயற்கை முறைகளை பயன்படுத்தி நஞ்சுகளின் பயன்பாட்டை குறைத்து முடிந்த அளவு ரசாயன உரத்தை தவிர்த்து ஆர்கானிக் எனப்படும் இயற்கை முறையை கையாள வேண்டும். உரங்களுக்கு, பயிர்களுக்கு உரத்தை இட. அடுத்து கழிவு பொருட்கள் சுத்திகரிப்பு. இதில் தொழில்துறை கழிவுகளை முறையாக சுத்திகரித்து வெளியேற்ற வேண்டும். அடுத்ததாக மண் உறிஞ்சல் தடுப்பு. நிலப்பரப்பின் அழிவு தடுக்க வேர் வளர்ப்பு மற்றும் நிலத்தமைப்புகள் கட்டப்பட வேண்டும். அடுத்ததாக நீரில் பல இடங்களில் உள்ள நீரானது மாசு அடைவதற்கு 2 காரணங்கள் உள்ளன. ஒன்று பாயிண்ட் சோர்ஸ் மாசு, மற்றொன்று நான் பாயிண்ட் சோர்ஸ் மாசு. இதில் பாயிண்ட் சோர்ஸ் மாசு என்பது மாசுக்களை மற்றும் கழிவு நீரை நேரடி வகையில் நீர் உட்புகுந்த உடல்களில், எடுத்துக்காட்டாக நதி, ஏரி, கடல் செலுத்தும் தனிப்பட்ட மற்றும் துல்லியமான மூலமாகும். இது பொதுவாக வீட்டு கழிவு நீர் மற்றும் தொழில்துறை கழிவுகளின் மூலம் ஏற்படும். இந்த வகை மாசானது அதன் மூலம் வரும் கழிவு மற்றும் மாசுக்களை ஒரு குறித்த வழியுடன், எடுத்துக்காட்டாக குழாய்கள், குழப்புகள், நீர் உட்புகுந்த இடங்களுக்கு செலுத்துவதால் இச்சிற்றகமான மூலகங்களை கண்டறிந்து அதன் செயல்திறனாக கட்டுப்படுத்துவது எளிதாக இருக்கும். உதாரணமாக நகர கழிவுநீர், தொழில்துறை கழிவுநீர் மற்றும் அண்டையூற்றுகள். இதனை பாயிண்ட் சோர்ஸ் பொல்யூஷன் என்று கூறுகிறார்கள். பாயிண்ட் சோர்ஸ் தூசு இது நேரடியாக நீரிற்கு வந்து மாசினை கலந்து விடுகிறது. அடுத்ததாக நான் பாயிண்ட் சோர்ஸ் நீர் மாசு. நாம் முதலில் பாயிண்ட் சோர்ஸ் நீர் மாசை பார்த்தோம். அது நேரடியாக மாசினை கலந்து விடுகிறது தண்ணீரில். இரண்டாவதாக நான் பாயிண்ட் சோர்ஸ் மாசு. இது நான் பாயிண்ட் சோர்ஸ் நீர் மாசு என்பது பரவலாக வற்புறுத்தப்பட்ட ஒரே மூலத்தில் இருந்து நேரடியாக வராத மாசுக்களின் காரணமாக ஏற்படும் மாசு ஆகும். இது பொதுவாக பல்வேறு குறைந்த அளவிலான மாசுபட்ட இடங்களில் இருந்து வருவதாகும் மற்றும் அவை மொத்தமாக நீர் உட்புகுந்த உடல்களில் பரவுவதை காரணமாக நிறைய பாகங்களின் கலவையாக இருக்கின்றது. இந்த நான் பாயிண்ட் சோர்ஸ் நீர் மாசு அடைவதற்கு முக்கிய காரணமாக விவசாய மாசு, கட்டுமான தளங்களின் மாசு, பெரும்பான்மையான தோட்டங்கள் மற்றும் பழைய கனிம காப்புகள், பொது பகுதிகள் மற்றும் நகர பகுதிகள் முக்கியமாக காரணமாக அமைகின்றன. இந்த படத்தில் நான் பாயிண்ட் சோர்ஸ் மாசு, அதாவது இந்த படமானது மாசானது வெவ்வேறு இடத்திலிருந்து வந்து நீரை கலந்து விடுகிறது. அந்த வெவ்வேறு இடமானது நகர கழிவு, ரூரல் ஹோம்ஸ் எனப்படும் கிராமப்புற கழிவு, ஃபாரஸ்ட்ரி எனப்படும் காடுகளில் இருந்து வரும் கழிவு, கிராப்லேண்ட் நாம் விவசாய நிலத்தில் பயன்படுத்தும் உரங்கள், அனிமல் ஃபீட்லாட் எனப்படும் நாம் மனிதர்களுக்கு அந்த லைஃப் ஸ்டாக் அவர்களுக்கு கொடுக்கும் உணவுகள், இவை எல்லாம் அனைத்தும் சேர்ந்து நான் பாயிண்ட் சோர்ஸாக வந்து கலந்து மாசை நீருக்கு விளைவிக்கின்றன. மேல்பரப்பு நீர் மாசு மூலங்கள். முதல் மூலமானது இயற்கை நீர் மாசு மூலங்கள். இயற்கை காரணிகளால் ஏற்படும் நீர் மாசு மனித செயற்பாடுகளின் மாசுக்கு மாற்றானவை. இயற்கை பிரச்சனைகள் சில நேரங்களில் நீர் உட்புகுந்த பகுதிகளில் நீரின் தரத்தை பாதிக்கும். இவை மனிதனால் கட்டுப்படுத்த முடியாதவை. ஆனால் அவற்றை கவனித்தல் மற்றும் காலக்கெடுவில் நாம் சரி செய்து கொள்ளலாம். இரண்டாவதாக மண் சிதைவுகள். மண் சிதைவுகளில் சில்ட், மணல், வண்டல் மண், கரிசல் மண் மற்றும் கனிம கழிவுகள் அடங்கும். இது ஒரு பொதுவான இயற்கை நிகழ்வு ஆகும். இது பெரும்பாலும் நதிகள், ஏரிகள் மற்றும் குளங்களில் ஏற்படுகிறது. இந்த நிகழ்வின் காரணமாக நீர் உட்புகுந்த இடங்களின் திறன் முக்கியமாக குறைகிறது.
மேலும் நீர் மாசு பிரச்சனைகள் உருவாகின்றன. அடுத்ததாக நீரின் சுத்திகரிப்பு. இந்த நீர் உட்புகுந்த இடங்களை காலம் கொண்டு சுத்திகரிக்க வேண்டும். இது நேரம் மற்றும் பணத்தை நிறைந்தது பொறுத்து மாறுகிறது. அடுத்ததாக புளோரைடுகள் உள்ளடக்கம். முதல் ஒன்று புளோரைடு. இயற்கை நீர்நிலைகளில் பொதுவாக குளம், ஏரி, ஆறு, குறிப்பாக புவி நீரில் உள்ள அதிக புளோரைடு அரிதான நோய்களை ஏற்படுத்தக்கூடியது. புளோரைடு 0.7 parts per million, அதாவது 0.7 ppm இருக்கும் அதிகமாக இருக்கும் பொழுது இது புளோரோசிஸ் எனும் கொடிய நோயை உருவாக்குகின்றது. இது மனித உடலில் எலும்புகள், மூட்டுகள் மற்றும் பற்கள் மீது பல தீங்குகளை ஏற்படுத்துகின்றது. அடுத்தது ஆர்சனிக் உள்ளடக்கம். முதலில் நாம் புளோரைடுகள் உள்ளடக்கத்தை பார்த்தோம். அடுத்து இப்பொழுது ஆர்சனிக் உள்ளடக்கம். இதில் ஆர்சனிக்குடன் கூடிய நீர் ஆர்செனிகோசிஸ், ஆர்சனிக் பாய்சனிங் என்ற பிரச்சனையை உருவாக்கும். இது மனித உடலில் பல்வேறு உறுப்புகளின் மாறுபாடுகளுக்கு காரணமாக இருக்கின்றது. ஆர்சனிக் நச்சுத்தன்மை நரம்பு மண்டலம், சருமம், சிறுநீரகம் மற்றும் இரத்தத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது. இது மிரட்டும் கட்டம் என்ற வகையில் நோய் காரணமாக உடலில் கேன்சரும் உருவாகின்றதாக மருத்துவர்கள் நிரூபித்துள்ளனர். இதில் நாம் இதுவரை 2 உள்ளடக்கத்தை பார்த்தோம். ஒன்று புளோரைடு உள்ளடக்கம், மற்றொன்று ஆர்சனிக் உள்ளடக்கம். இந்த புளோரைடு உள்ளடக்கத்தில் நோய்களாக மனித உடலின் எலும்புகள், மூட்டுகள் மற்றும் பற்களுக்கு இது தீங்கை விளைவிக்கின்றது. ஆனால் இந்த ஆர்சனிக் உள்ளடக்கமோ மிகவும் கொடூரமாக நரம்பு மண்டலம், சருமம், சிறுநீரகம் மற்றும் இரத்தத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தி கேன்சர் உருவாக்கும் அளவிற்கு மிக கொடுமையாக உள்ளது. அடுத்து கழிவு நீர் மாசு. கழிவு நீர் என்பது பொதுவாக நாம் வீட்டு கழிவுகள், உணவு பழுதுகள், மனித கழிவுகள், மிருக கழிவுகள், சோப், டிடர்ஜென்ட்டுகள் மற்றும் பல வகையான கழிவுகளை கொண்ட நீராவி ஆகும். இது உலகளாவிய நீர் மாசின் மிக பெரிய மூலங்களாக ஒன்றாகும். கழிவு நீர் மூலம் பாக்டீரியா, ஃபங்கை எனப்படும் பூஞ்சு, புரோட்டோசோவா மற்றும் ஆல்கே எனப்படும் பாசை போன்ற நோய் உருவாக்கும் சிறிய சிறிய உயிரிகள் நீரில் நுழைந்து அங்கே பல வேதியியல் செயல்பாடுகளை தொடங்குகின்றன. இதில் கழிவு நீரின் மூலம் ஏற்படும் நோய்களை நாம் காண்போம். கழிவு நீரின் மூலம் மனித உடலுக்குள் நோய் கருவிகள் பரவும். இது படைப்பின் கெமிக்கல் மாற்றங்கள் மற்றும் உயிரணுக்களின் வளர்ச்சி ஆகியவற்றை விளைவிக்கும். சில முக்கிய நோய்களாக டைபாய்டு, காலரா, கேஸ்ட்ரோஎன்ட்ரிட்டிஸ், ஹெப்படைட்டிஸ் ஆகியவை இந்த கழிவுநீர் மாசின் மூலமாக மனிதர்களுக்கு பரவுகின்றன. இது போலத்தான் இந்த படத்தில் காமித்ததை போல் கழிவு நீரானது நம் குளங்கள், ஏரிகள், கடல்கள், பெருங்கடல்கள் ஆகியவற்றில் வந்து கலந்து அதனை மனிதனோ இல்லை நீர்நிலைகளில் உள்ள சிறு சிறு உயிரினங்களோ உட்கொள்வதனால் நீர்நிலைகளில் உள்ள உயிரினங்கள் பாதிப்படைந்து கூடிய சீக்கிரத்தில் இறந்து விடுகின்றன. அடுத்ததாக இந்த கழிவு நீரின் மூலம் ஏற்படும் வேதியியல் பாதிப்புகளை காண்போம். முதல் பாதிப்பாக அழுக்கான பொருட்கள் மற்றும் காரிகைகள். கழிவு நீரில் உள்ள காடுகள் மற்றும் ஆரோக்கியமாக நீர் வாழும் உயிரினங்களுக்கான ஆக்சிஜனை சுவாசிக்க முடியாமல் சீரான முறையில் நீர் உட்புகுந்த பகுதிகளின் ஆக்சிஜனின் அளவானது குறைந்து விடுகிறது. கழிவு நீரில் உள்ள காடுகள் மற்றும் ஆரோக்கியமாக நீர் வாழும் உயிரினங்களுக்கான ஆக்சிஜனை சுவாசிக்க முடியாமல் சீரான முறையில் நீர் உட்புகுந்த பகுதிகளின் ஆக்சிஜன் அளவு குறைந்து விடுகிறது. இதன் மூலம் நீர் உட்புகுந்து உயிரினங்கள், குறிப்பாக மீன்கள் மற்றும் நீர்ப்பூச்சிகள் அனைத்தும் இந்த அழுக்கான நீரை பருகிவிட்டு உயிரை இழந்து விடுகின்றன. அடுத்ததாக யூட்ரோபிகேஷன். யூட்ரோபிகேஷன் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. கழிவு நீரில் உள்ள தாவர உழைக்கும் பொருட்கள், குறிப்பாக பாஸ்பேட்ஸ் மற்றும் நைட்ரேட்ஸ், ஆல்கே இவற்றின் வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன. கழிவு நீரில் உள்ள தாவர உழைக்கும் பொருட்கள், குறிப்பாக பாஸ்பேட்ஸ் மற்றும் நைட்ரேட்டுகள் ஆல்கே வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன.
இது ஒரு இயற்கை நிகழ்வாகும். ஆனால் ஆனால் இதனால் நீரில் யூட்ரோபிகேஷன் ஏற்படுகிறது. அதாவது நீரில் யூட்ரோபிகேஷன் ஏற்படுகிறது. அதாவது அதிக அளவில் ஆல்கே வளர்ந்து தாவரங்கள் இறந்து போய்விடுகின்றன. இறந்த தாவரங்கள் மற்றும் ஆல்கே பாக்டீரியங்களுக்கான உணவாக மாறிவிடுகிறது. இதனால் பாக்டீரியா அதிகரித்து நீரின் பரிதி ஆக்சிஜன் எனப்படும் டிசால்வ்டு ஆக்சிஜன் அளவை பயன்படுத்துகின்றன. யூட்ரோபிகேஷன் நல்லா கவனிங்க. யூட்ரோபிகேஷன் என்பது கழிவு நீரில் உள்ள தாவர உழைக்கும் பொருட்கள், குறிப்பாக பாஸ்பேட்ஸ் மற்றும் நைட்ரேட்கள் ஆல்கே வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன. இது நார்மலாக ஒரு இயற்கை நிகழ்வாகும். ஆனால் இதனால் நீரில் யூட்ரோபிகேஷன் ஏற்படுகிறது. யூட்ரோபிகேஷன் என்பது அதாவது அதிக அளவில் ஆல்கே வளர்ந்து தாவரங்கள் இறந்து போய்விடுகின்றன. இறந்த தாவரங்கள் மற்றும் ஆல்கே பாக்டீரியங்களுக்கான உணவாக மாறிவிடுகிறது. இதனால் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து நீரின் பரிதி ஆக்சிஜன் அதாவது டிசால்வ்டு ஆக்சிஜனை அளவை பயன்படுத்துகின்றன. அடுத்ததாக இந்த கழிவுநீர் மாசினை நாம் எவ்வாறு தடுக்கலாம், என்னென்ன நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம் என்பதை பார்ப்போம். முதல் நடவடிக்கையானது சுத்திகரிப்பு தொழில்நுட்பங்கள். இந்த சுத்திகரிப்பு தொழில்நுட்பத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு தொழில்நுட்பங்கள் மூலம் மனித கழிவு மற்றும் மிருக கழிவு நீரின் கலந்து கெடுவதனை நாம் குறைத்து விடலாம். சுத்திகரிப்பதன் மூலம் மனித கழிவு மற்றும் மிருக கழிவு நீரில் கலந்து நீரின் பாதிப்பை மாசுபடுத்துவதை குறைத்து விடலாம். இரண்டாவதாக சுற்றுச்சூழல் விதிகள். இதில் கழிவு நீர் போதுமான சுத்திகரிப்பு இல்லாமல் வெளியேற்றப்படாமல் சட்டப்படி கட்டுப்படுத்தலாம். இப்படி கட்டுப்படுத்துவதன் மூலம் நாம் கழிவுநீர் மாசுபடுவதை தடுக்கலாம். இரண்டாவதாக சுற்றுச்சூழல் விதிகள். இதில் கழிவு நீர் போதுமான சுத்திகரிப்பு இல்லாமல் வெளியேற்றப்படாமல் சட்டப்படி கட்டுப்படுத்துவதன் மூலம் கழிவுநீர் மாசுபடுவதை கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக கழிவுநீர் மறுசுழற்சி. இந்த மறுசுழற்சியில் சுத்திகரிக்கப்பட்ட கழிவு நீரை மீண்டும் பயன்பாட்டிற்காக பயன்படுத்துவதன் மூலம் கழிவு நீர் பற்றாக்குறையை குறைக்கலாம். அதாவது கழிவுநீர் மறுசுழற்சி. இதில் சுத்திகரிக்கப்பட்ட கழிவு நீரை மீண்டும் பயன்பாட்டிற்காக பயன்படுத்துவதன் மூலம் நாம் கழிவுநீர் மாசை தடுக்கும் நடவடிக்கையாக மேற்கொள்ளலாம். அடுத்ததாக தொழில்துறை கழிவுகள். தொழில்களில் இருந்து வெளியேறும் கழிவுகள் பொதுவாக நீர் உட்புகுந்த பகுதிகளுக்கு அனுப்பப்படுகின்றன. தொழில்களில் இருந்து வெளியேறும் கழிவுகள் பொதுவாக நீர் உட்புகுந்த பகுதிகளுக்கு அனுப்பப்படுகின்றன. ஆனால் பெரும்பாலும் அவை சுத்திகரிக்கப்படாமலே இருக்கின்றன. என்னதான் நம்ம இந்த தொழில்களில் இருந்து அந்த வெளியேற கழிவுகளை வெளியே இடத்துக்கு அனுப்பினாலும் அந்த கழிவுகள் எல்லாமே சுத்திகரிக்கப்படாம தான் இருக்கு. இந்த கழிவுகள்ல பாத்தீங்கன்னா குறைந்த நஞ்சான கனிமங்கள், அதாவது ஹெவி மெட்டல்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த கனிமங்கள் மெயினா பாத்தீங்கன்னா லெட், குரோமியம், அர்சனிக் போன்றவையும், அமிலங்கள் அல்கலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் குளோரைடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இத மாதிரி ரொம்ப கொடிய கரிய விஷவாயுக்கள் ஆகியவை உள்ளன. அதாவது தொழிற்சாலை நம்ம இந்தியாலயும் சரி நம்ம தமிழ்நாட்டிலயும் சரி நிறையவே இருக்கு. அந்த தொழிற்சாலைகள்ல இருந்து நிறைய கழிவுகள் நாளுக்கு நாள் வெளியே போய்கிட்டே இருக்கு. ஆனா அந்த கழிவுகள் எல்லாமே எதுவுமே சுத்திகரிக்கப்படாம அதை அப்படியே அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த சுத்திகரிக்கப்படாத கழிவுல என்னென்னலாம் இருக்குன்னு நாம பார்த்தோம்னா குறைந்த நஞ்சான கனிமங்கள், அதாவது ஹெவி மெட்டல்ஸ். என்னென்ன ஹெவி மெட்டல்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா லெட், குரோமியம், அர்சனிக் இதெல்லாம் இருக்கு. இது மட்டும் இல்லாம அமிலங்கள், அல்கலிகள் அதாவது பேசிக்கல், குளோரைடுகள், புளோரைடுகள் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். புளோரைடுகள், அர்சனிக்கல் இதெல்லாம் பார்த்தோம். அது மற்றும் கரிய விஷவாயுக்கள் இவை எல்லாமே அடங்கி இருக்கு. சோ இது மூலமா நீர் மாசு மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு எல்லாமே ஏற்படுதுன்னு சொல்றாங்க. இந்தியாவுல பாத்தீங்கன்னா பல நதிகள் உலகின் மிக அதிகமாக மாசுபட்ட நதிகளாக மாறி இருக்குன்னு சொல்றாங்க. இந்தியாவுல
இருக்க நிறைய நதிகள் உலகின் மிக அதிக மாசுபட்ட நதிகளாக மாறியுள்ளன அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் அதாவது ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக டெக்ஸ்டைல்ஸ் அதாவது துணி, சர்க்கரை, காகிதம், உரம், ஆலை, அசுகை தொழிற்சாலைகள் மற்றும் வேதியியற் பொருட்கள் உற்பத்தி செய்கின்ற தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் கழிவுகள் அதிகமா போயிட்டு இந்த நீர்நிலைகளை மாசு அடைஞ்சு அங்க இருக்க நீரை மாசுபடுத்துதுன்னு சொல்றாங்க. நம்ம இந்தியாலேயே நிறைய நதிகள் இருக்கு. அதுல மெயினா அதிக நதிகள் எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் அதாவது எந்தெந்த தொழிற்சாலையிலிருந்து அந்த முக்கிய காரணிகள் அந்த மாசுபாடு எங்கெங்கெல்லாம் வந்து கரையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த சோர்ஸ்ல இருந்து வந்து கரையுதுன்னு பாத்தீங்கன்னா துணி தொழிற்சாலை, டெக்ஸ்டைல்ஸ், சர்க்கரை, சுகர் இண்டஸ்ட்ரீஸ், காகிதம், பேப்பர் இண்டஸ்ட்ரி, உரம், ஃபெர்டிலைசர். நம்ம வந்து பயிர்களுக்கு அதிகமா கண்டினியூஸா தொடர்ந்து அந்த உரம் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறதால அந்த இண்டஸ்ட்ரீஸ். அதுக்கப்புறம் அசுகை தொழிற்சாலைகள் மற்றும் வேதியியல் பொருட்கள் உற்பத்தி செய்கின்ற தொழிற்சாலைகள். ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் ஒரு சில தொழிற்சாலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வேதியியல் பொருட்களை அவங்க உபயோகிக்கிறதுக்காக நிறைய கண்டினியூஸா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு அதாவது தயாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சோ இந்த எல்லா இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து அதுல இருந்து வெளியேற கழிவுகள் நீர்நிலைகளுக்கு போயிட்டு மாசை விளைவிக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் தொழில்துறை கழிவுகள். அடுத்து பூமி நீர் மாசு. பூமி நீர் மாசு அது என்ன? பூமி நீர் மாசு அதுக்கான காரணங்கள் அப்படி இல்ல மூலங்கள் அது என்னென்னு பார்த்தோம்னா, பூமி நீர் மாசு இயற்கை மூலங்கள், கழிவு நீர் தொட்டிகள், ஸ்பில்ஸ் அதாவது சரிவுகள் மற்றும் விவசாய முகாமின் நடைமுறைகள், குறிப்பாக உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாட்டின் மூலம் ஏற்படுகிறது. இந்த பூமி நீர் மாசு மெயினா எதெல்லாம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, பூமி நீர் மாசானது இயற்கை மூலங்கள், கழிவு நீர் தொட்டிகள், ஸ்பில்ஸ், சரிவுகள் மற்றும் விவசாய முகாமின் நடைமுறைகள் இவை மூலமா ஏற்படுது. மெயினா உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி. இப்ப விவசாய நிலங்கள் எல்லாமே என்ன பண்றாங்க விவசாயிகள்னா இந்த உரத்தையும் பூச்சிக்கொல்லியையும் தொடர்ந்து கண்டினியூஸா ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால பூமியில இருக்க நீர் அதாவது நிலத்தடி நீர் ரொம்ப சீக்கிரமா பாதிப்படையுது அப்படின்னு சொல்றாங்க. இவை அனைத்துமே மேல சொன்ன அனைத்துமே பூமியில் உள்ள நீருக்கு அதாவது நிலத்தடி நீருக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. இதுதான் பாத்தீங்கன்னா சோர்சஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். அதாவது சோர்சஸ்னா என்ன? காரணங்கள், மூலங்கள், என்னென்ன நீர் மாசு அடைய என்னென்ன காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆயில் ஸ்பில் அதாவது எண்ணெய். அந்த எண்ணெயில இருக்க அந்த எண்ணெய் வந்து இப்ப கடல்ல எண்ணெய் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா அந்த எண்ணெய் திடீர்னு வெடிச்சிருச்சு அப்படின்னா அங்க இருந்து ஸ்பில் ஆகுறது, வெடிச்சு போறது போயிட்டு தண்ணியில கலக்குது. இது ஒரு முக்கிய காரணம். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்லட்ஜ்னா என்ன? நமக்கே தெரியும், கழிவு நீர். அந்த கழிவு நீர் நகர்ப்புறத்துல வீடுக்கு பக்கத்துல வெளியவே வந்து நிறைய கழிவு நீர் அந்த ஸ்லட்ஜ் அது வந்து இருக்கும். அந்த கழிவு நீர் நம்ம நீர்நிலைகள்ல போயிட்டு கலந்துட்டா அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க. அடுத்தது இண்டஸ்ட்ரியல் ரன் ஆஃப் ஃபேக்டரிஸ். இவ்வளவு நேரம் நம்ம இதை பத்தி தான் பாத்துக்கிட்டு இருந்தோம். அந்த ஃபேக்டரிஸ் தொழிற்சாலையில, இண்டஸ்ட்ரியில, இங்க இருந்து அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அதாவது துணி இண்டஸ்ட்ரி, காகித தொழிற்சாலை, இது எல்லா இடத்துல இருந்தும் வர அந்த மாசு என்ன ஆகுதுன்னா தண்ணியில கலந்து அது ஃபுல்லா தண்ணிய மொத்தத்தையுமே மாசுபடுத்துறதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சர்ஃபேஸ் ரன் ஆஃப். இப்ப அக்ரிகல்ச்சர்னா என்னது? விவசாயம். மக்கள் விவசாயம் பண்றாங்க. அப்படி விவசாயம் பண்ணும் பொழுது நல்ல பயிர் வளரணும் அப்படின்றதுக்காக இப்ப பீப்புள்ஸ் கிரீன் ரெவல்யூஷன் ஒண்ணு சொன்னாங்க. பசுமை புரட்சி 1965ல வந்தது. அந்த டைம்ல என்னாச்சு அப்படின்னா மக்கள் வந்து ரொம்ப கம்மியான மகசூலை தான் எடுத்தாங்க. எதனால அப்படின்னா அவங்க தொடர்ந்து இயற்கை உரங்களை பயிருக்கு கொடுத்துக்கிட்டே இருந்ததால, செயற்கை உரங்கள் கொடுக்காததால பயிர் ரொம்ப கம்மியான ஈல்ட தான் கொடுக்குது, மகசூல தான் கொடுக்குது. அந்த டைம்ல வெளியிருந்து வந்த பிரிட்டிஷ் அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஓகே நீங்க வந்து இயற்கை உரங்களை விட்டுட்டு செயற்கை உரங்கள் ஃபெர்டிலைசர் அதாவது யூரியா, பாஸ்பரஸ், பொட்டாசியம் அப்படின்னு சொல்லுவாங்க, தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இந்த இயற்கை இந்த வேதி உரங்களை நீங்க போடுங்க. அப்படி போட்டீங்க அப்படின்னா பயிர் வந்து நல்லா வளரும், உங்களுக்கு மகசூல் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லும் பொழுது மக்களும் என்ன பண்ணாங்கன்னா அந்த பசுமை புரட்சியப்ப சரி ஓகே இயற்கை உரங்கள் வேண்டாம், நம்ம செயற்கை உரங்கள் இவங்க சொல்றத நம்ம வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் போட்டாங்க. அப்படி போடும் பொழுது பயிர் எல்லாமே நல்லா வளர்ந்து அவங்களுக்கு மகசூல் வந்து ரொம்பவே அதிகமா கிடைச்சுது.
அப்படி கிடைக்கும் போது மக்கள் அந்த ஃபெர்டிலைசர் எனப்படும் இயற்கையான உரங்களை இல்லாமல் செயற்கை உரங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த செயற்கை உரங்கள் நாம பயிருக்கு நம்ம அப்ளை பண்ணும் பொழுது அது என்ன ஆகுது அப்படின்னா, அப்படியே பூமியில போயிட்டு நிலத்தடி நீர்ல ஒரு சிலதெல்லாம் போயிட்டு நாம தண்ணி பாய்ச்சும் பொழுது நிலத்தடி நீருக்குள்ள அந்த ஃபெர்டிலைசர் எனப்படும் செயற்கை உரம் கலந்துருது. அப்படி கலக்கும் பொழுது அந்த ஃபெர்டிலைசர் அந்த செயற்கை உரம் நிலத்தடி நீருள்ள கலந்து அந்த செயற்கை உரங்கள்ல இருந்து பிளான்ட் வளருது. அந்த பிளான்ட் அதாவது தாவரம் வளருது. அந்த தாவரம் அந்த அதிக நஞ்சு கலந்த அந்த நிலத்தடி நீர்ல இருந்து வர தாவரத்திலயும் கொஞ்சம் ஒரு சில நஞ்சு இருக்கு. அந்த நஞ்சு கலந்த செடியை நாம சாப்பிடுறது மூலமா நமக்குமே மனிதர்களுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி அது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்துது அப்படின்னு இதுல சொல்றாங்க. அடுத்ததாக பூமி நீர் மாசு மூலங்கள். பூமி நீர் பூமி நீர் அதாவது நிலத்தடி நீர் அது மாசு ஆகுது. ஓகே, அதுக்கான என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் காரணமா பாக்டீரியா, பங்கை அதாவது பூஞ்சை, ஆல்கே மற்றும் சின்ன சின்ன உயிரினங்கள் இது எல்லாத்தையுமே சொல்றாங்க. செகண்டாக பாத்தீங்கன்னா இயற்கை கனிமங்கள் மற்றும் உப்புக்கள் இத சொல்றாங்க. மூணாவதா பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா, பூச்சிக்கொல்லிகள், வேளாண்மை கழிவுகள் இவை எல்லாத்தையும் சொல்றாங்க. நாலாவதா பாத்தீங்கன்னா விவசாயம் மற்றும் உரங்களை பயன்படுத்துது. அதுதான் அந்த கனிம உரங்கள், கரிம உரங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப அதிகமா மக்கள் நமக்கு மகசூல் அதிகமா வேணும் அப்படின்றதுக்காக அதிகமா இந்த உரங்களை பயன்படுத்துறதால இந்த தண்ணி இந்த உரங்கள் எல்லாமே நிலத்தடி நீர்ல மழை வந்துச்சுன்னா அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிட்டு நீர்நிலைகள்ல கலந்து அங்க இருக்க நீர்நிலங்கள், குளங்கள், ஏரிகள், குட்டைகள் எல்லா இடத்தையும் மாசுபடுத்துறது மட்டுமா செய்யுது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க அந்த உயிரினங்கள், சின்ன சின்ன உயிரினங்கள், அங்க வளர உயிரினங்களோட வாழ்வாதாரத்தையும் என்ன பண்ணுதுன்னா ஃபுல்லா அழிச்சிடுது. அடுத்தது நிலக்குழாய்கள் மற்றும் பூமி நீர் மாசு. இவை எல்லாத்தையுமே பூமி நீர் மாசடைய முக்கிய காரணமாகவும் முக்கிய மூலமாகவும் மக்கள் சொல்றாங்க. அடுத்து பூமி நீர் அதாவது இந்த நிலத்தடி நீர் பாத்தீங்கன்னா மாசு ஆயிடுச்சு. மாசு ஆனது அது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா பாப்போம். பூமி நீர் அதாவது மேற்பரப்பில் உள்ள நீர் கணங்களின் போன்று காட்சிப்பட முடியாதது. இதனால் பூமி நீர் மாசு கண்டறிதல் மற்றும் அதற்கு தீர்வு காணும் செயல்முறைகள் மிகவும் சிக்கலான மற்றும் கவலையான ஆக்கிரமிப்பாக உள்ளது. பூமி நீர் மாசு பல காரணங்களுக்காக முக்கியமானது. இப்ப நாம சொல்றோம் நம்ம நீர் மாசு அடைஞ்சிருச்சுன்னு சொல்றோம். இதுவே பூமி நீருக்கு அதாவது நிலத்தடி நீரா இல்லாம இந்த குளங்கள், ஏரிகள், குட்டைகள்ல இருக்க நீர் மாசாச்சு அப்படின்னா நம்ம நம்மளோட விஷுவல் நம்ம கண்ணை பொறுத்து நம்ம பார்த்து ஓகே இது பிளாஸ்டிக்கால மாசாயிருக்கு, இது நிறைய தொழிற்சாலையில இருந்து அந்த ஃபர்டிலைசர் உரங்கள் அதெல்லாம் கலந்துருக்கு, அதெல்லாம் கலந்ததால தண்ணியோட கலர் அதோட வண்ணமே பாத்தீங்கன்னா மாறி இருக்கும். நம்ம மேல இருக்க தண்ணியை வச்சு நம்ம சொல்லிடலாம் ஓகே இது மாசு அடைஞ்சிருக்கு அப்படின்னு. ஆனா நிலத்தடி நீர் நம்ம போடுற கிராப்புக்கு நம்ம பயிருக்கு போடுற ஃபர்டிலைசர் அந்த உரம் தண்ணி கீழே போயிட்டு அந்த உரம் நிலத்தடி நீர்லயும் கலக்குது. அப்ப நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நிலத்தடி நீர் நம்ம பார்க்க முடியாது அது மாசு அடைஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மேல இருக்க நீரை விட இந்த நிலத்தடி நீர் கலந்துருச்சுன்னா அதை பாக்குறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் கண்டுபிடிக்கிறது அந்த நிலத்தடி நீரோட மாசுபாடு அப்படின்னு அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து பூமி நீர் சுத்திகரிப்பு, ஜியோ பிசிக்கல் எல்லைகளை கண்டறிதல். எங்க என்னென்ன எல்லையில என்னென்ன மாசு இருக்கு, நீரின் இயக்கம், பரவலான கலப்பு இல்லாமை, இயற்கையாக சுத்திகரிக்கும் திறன் இல்லாமை, புதிய சுத்தமான நீர் கிடைக்காம இது எல்லாத்தையுமே ஒரு விளைவா சொல்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் நீர் மாசு பாதிப்புக்குள்ளான பகுதிகள், சமீபத்திய தரவுகள். இந்த ரீசன்ட் டேஸ்ல இந்தியாலயும் சரி தமிழ்நாட்டிலயும் சரி என்னென்ன இடம், என்னென்ன ஆறு, எந்தெந்த இடத்துல எவ்வளவு மாசடைஞ்சிருக்கு அப்படின்றத நாம பார்க்கலாம். இது எல்லாமே ரீசெண்டா இந்த 2020க்கு மேல மெயினா 2023லயும் 2024லயும் எந்தெந்த இடத்துல இந்தியால எந்தெந்த இடத்துல தமிழ்நாட்டுல நீர் மாசு ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்தியால டெல்லியில பாத்தீங்கன்னா யமுனா ஆறு அது ரொம்பவே மாசு அடைஞ்சிருக்கு இந்த நீர் மாசு. இரண்டாவதாக உத்தரப்பிரதேசத்துல கங்கா ஆறு ரொம்பவே மாசு அடைஞ்சிருக்கு. மூன்றாவதாக மகாராஷ்டிராவில இருக்க கோதாவரி ஆறு இந்த நீரால ரொம்ப மாசு அடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அடுத்ததாக
அஸ்ஸாம் மாநிலத்துல இருக்க பிரம்மபுத்திரா ஆறு, அதுவுமே ரொம்ப மாசடைச்சிருக்கு. அதே மாதிரி மும்பைல இருக்க மிதி ஆறு, அதே மாதிரி கொல்கத்தால இருக்க ஹுக்லி ஆறு, தமிழ்நாட்டுல காவிரி ஆறு, மத்திய பிரதேச மாநிலத்துல நர்மதா ஆறு, ஆந்திர பிரதேசம்ல கிருஷ்ணா ஆறு, குஜராத் மாநிலத்துல சபர்மதி ஆறு. இத மாதிரி இந்தியால வெவ்வேறு மாநிலங்கள்ல இந்த நீர் மாசுபாடு எல்லா ஆறுலயுமே நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியால மட்டுமா, நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ், அதாவது மாவட்டங்கள், ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு இடங்கள்ல இருக்க ஒவ்வொரு ஆறுமே வந்து இந்த நீரால மாசு அடைஞ்சிருக்கு. அது என்னென்ன ஆறுன்னு பாத்தீங்கன்னா, சென்னையில இருக்க காந்திமணி ஆறு, தமிழ்நாட்டுல காவிரி ஆறு, திருச்செந்தூர்ல இருக்க கோபி ஆறு, கொடைக்கானல்ல இருக்க பரஞ்சோதி ஆறு, காளஹஸ்தில இருக்க திருவாரூர் மாவட்டம், அங்க காளஹஸ்தி அதுவும் மாசடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அறிஞர் அண்ணா சாலை, அங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல கடல் இருக்கு, அந்த கடல் ஃபுல்லா இந்த வெவ்வேறு இடத்துல இருந்து வர அந்த மாசுக்களால கலந்து ஃபுல்லா பாதிப்படைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சிவகாசி, ராமநாதபுரம் இந்த இடத்துல இருக்க சின்ன இருக்க கால்வாயில, குட்டையில அங்க இருக்க அந்த சின்னதா இருக்க என்ன சொல்றது தண்ணி வாட்டர் சோர்ஸும் அதுவுமே வந்து இந்த நீரால இந்த நீர் மாசு அடைஞ்சிருக்கு, பிளாஸ்டிக் பொருள்லாம் வந்து சேர்றதால அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், வட சென்னை மற்றும் சில இடங்கள்ல தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா கடலோர அண்டங்கள், அந்த கடலுக்கு பக்கத்துல இருக்க அந்த ஒரு சில பகுதிகள்ல, அதுக்கப்புறம் புதுச்சேரி, திருவண்ணாமலை, இந்த ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து இந்த மாசானது, நீரானது சீக்கிரமா ரொம்ப ஈஸியா மாசு அடைஞ்சு பாதிப்புக்கு உள்ளாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நாம இதுல இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீர் மாசுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம், அதுக்கப்புறம் அதோட அறிமுகம் பார்த்தோம், அதுக்கப்புறம் மேல்பரப்பு நீர் மாசு அப்படின்னா என்னன்றத பார்த்தோம், அதுக்கப்புறம் மேல்பரப்பு நீர் மாசுனால மக்களுக்கு சரி, தாவரங்களுக்கு சரி, விலங்குகளுக்கு சரி என்னென்ன விளைவுகள் ஏற்படுது. மக்களுக்கு அப்படின்னா இது பல வகையான வெவ்வேறு வகையான என்ன சொல்றது அந்த டிசீஸ் நோய்கள் அதை ஏற்படுத்துது. தாவரங்களுக்கு என்ன பண்ணுது, அந்த தாவரங்கள் பீப்புள்ஸ் அதாவது மக்கள் விளைவிக்கின்ற அந்த தாவரங்கள்ல அதிக மகசூலை கொடுக்காம மகசூலை கம்மிப்படுத்துதுன்னு சொல்றாங்க. அடுத்து விலங்குகளுக்குமே காலரா அது மாதிரி போன்ற ஒரு சில நோய்களை ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க. இந்த நீர்நிலைகள்ல இருக்க குட்டி குட்டி உயிரினங்களும் சரி, இந்த மாசு அடைந்த நீரை பருகுவதனால அங்க இருக்க குட்டி உயிரினங்களான நண்டு, மீன் இத மாதிரி இருக்க சின்ன உயிரினம் எல்லாமே பாதிப்படைஞ்சு சீக்கிரமாவே அதோட ஆயுட்காலமும் குறைஞ்சிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேல்பரப்பு நீர் மாசால ஏற்படுற அந்த விளைவுகளை எப்படி எல்லாம் தடுக்கிறது அப்படின்ற நடவடிக்கைகளையும் நாம பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த நீர் மாசு 2 சோர்ஸ் மூலமா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். என்னென்ன, ஒன்னு பாயிண்ட் சோர்ஸ், இன்னொன்னு நான் பாயிண்ட் சோர்ஸ். இந்த பாயிண்ட் சோர்ஸ் ஆனது நேரடியா போயிட்டு தண்ணிக்கு மாச சேர்க்குதுன்னு சொன்னோம். இன்னொன்னு நான் பாயிண்ட் சோர்ஸ். இந்த நான் பாயிண்ட் சோர்ஸ் ஆனது நேரடியா இல்லாம மத்த ஒவ்வொரு மூலத்துல இருந்து வேற இடத்துல இருந்து நீரை மாசுபடுத்துது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேல்பரப்பு நீர் மாசு அடைவதற்கு என்னென்ன மூலங்கள் அப்படி இல்லைன்னா என்னென்ன காரணங்கள் அப்படின்றத பார்த்தோம். இதுல இயற்கையை தவிர மேஜரா மிக அதிகமா இந்த மண் சிதைவுகள், இந்த புளோரைடு, அர்சனிக் இது மாதிரி ஃபர்டிலைசர் உரங்களை யூஸ் பண்றதாலதான் அதிகமா மாசாகுது அப்படின்றதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் கழிவுநீர் மாசுனா என்னன்னு பார்த்தோம். கழிவுநீர் மாசு ஏற்படுறதால என்னென்ன நோய்கள் மக்களுக்கு வருது அப்படின்றதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அதுதான் கழிவுநீர் நம்ம யூஸ் பண்றதால வேதியியல் பாதிப்புகள் என்னென்ன நடக்குது, யூட்ரோபிகேஷன், மெயினா யூட்ரோபிகேஷன்னா என்னன்னு பார்த்தோம். அதனால என்ன பாதிப்பு வருது தாவரங்களுக்கு அப்படின்றத பார்த்தோம். என்னென்ன நடவடிக்கைகள் இருக்குதுன்னு பார்த்தோம். தொழில்துறை கழிவுகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். பூமி நீர் மாசு அதாவது நிலத்தடி நீர் மாசுனா என்னன்னு பார்த்தோம். அதோட மூலங்கள் அப்படி இல்லைன்னா காரணங்கள்னா என்னன்னு பார்த்தோம். அதோட விளைவுகள் என்ன அப்படின்றத பார்த்தோம் மேஜரா. அதுக்கப்புறம் இந்தியாவிலயும் தமிழ்நாட்டிலயும் எந்தெந்த இடம்லாம் நீர் மாசுனால பாதிப்புக்குள்ளா இருக்கு ரீசெண்டா அப்படின்றத பார்த்தோம். இதுதான் இன்னையோட லெக்சர் மாணவர்களே. நன்றி, வணக்கம்.